அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாது மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்னைக்கு உணவுத்துறை மந்திரியா நம்ம மயிலாப்பூர் வெங்கட்ரமணை பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு நமது சாது மீடியா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உணவுத்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கீங்க, ஊழலற்ற ஆட்சி தருவேன்னு விஜய் சொல்லியிருக்காரு. நீங்களும் நேர்மையான மனிதராக தான் இருப்பீங்க. ஏன்னா விஜய் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா நல்ல மனுஷனாக தான் இருப்பீங்க. அதிலலாம் ஒன்றும் மாற்று இல்லை. ஆனால் உணவுத்துறை எவ்வளோ ஆபத்தான துறை, அதில் என்ன நடக்குதுன்னு முதல்ல நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சாது மீடியா உணவுத்துறையினுடைய ஊழலை வெளிப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. ரேஷன் பொருளில் 60% அரிசி மத்திய அரசு மானிய விலையில் கொடுக்குது, மானியத்தில் கொடுக்குது இலவசமாக. 20% அரிசி 8 ரூபாய் விலைக்கு மானியத்தில் கொடுக்குது. மீதமுள்ள 20% அரிசி மாநில அரசு வாங்கணும். மாநில அரசு வாங்குறதுல சாத்தியமே இல்லை. வாங்காமலே அவன் பணத்தை சுருட்டிடுவான். 80% அரிசியை இவனுக்கு அனுப்பி பிரித்து அனுப்பினா இவன் என்ன பண்ணுவான்? வாங்குறவன் எத்தனை பேர்? நான் தொடர்ந்து பல தடவை பேசியிருக்கேன் பல காணொளிகளில். ரேஷன் அரிசியை பொறுத்த வரைக்கும் 60% ஊழல் என்பது என்னுடைய கருத்து. என்னோட கமெண்டில் வர்றவங்கலாம் கூட 75% ஊழல்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளார நம்ம போகல. 60% ஊழல்ங்கிறது என்னுடைய உறுதியான கணிப்பு. நகர்ப்புறங்களில் 75%, கிராமப்புறங்களில் 40% பேரும் அரிசி வாங்குவதில்லை என்று நான் சொல்கிறேன். என்ன காரணம்? நாற்று அரிசியை தூக்கி குத்தூசி போட்டு நாற்று அரிசியை தூக்கி முன்னாடி வச்சுருவான். போகிறவன்லாம் பார்த்துட்டு திருப்பிட்டு வந்துடுவான். அதையும் மீறி ஒரு சிலர் வாங்கினா வீட்டில் வச்சா புழு தான் நவுந்துக்கிட்டு இருக்கோம். பெரும் புழுவாக ஓடிட்டு இருக்கும், பூச்சியும் புழுவுமா. அப்புறம் தூக்கி பக்கத்தில் இருக்க சாக்கடையில் அங்கே கொட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதுக்கு என்னத்துக்கு நம்ம 20 கிலோவை தூக்கி சமைப்பானுன்னு பலரும் வாங்குறதே நிப்பாட்டிட்டான். அரிசி வாங்குறதையே. அராபியர்களுக்கு, அரபு நாடுகளுக்கு பாசுமதி அரிசியை ஏற்றுமதி செய்கிற மோடி அரசு இந்திய சாமானியர்களுக்கு அத்தனை பேருமே வாங்க ஒதுக்கப்பட்டிருக்குது. 2.25 கோடி மக்களுக்குமே. அதில் கொஞ்சம் பேர் தான் அரிசி வாங்குறதில்ல. எப்படி 2 கோடி பேருக்கு மேலே அரிசி வாங்குறவங்க இருக்காங்க. இவங்களுக்கு இந்த புழுத்த அரிசியை வழங்கியே மோடி அரசு பழகி போயிடுச்சு. அராபியர்களுக்கு பாசுமதி அரிசி, இந்தியர்களுக்கு புழுத்த அரிசி. தகுதிக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கணும். அவன் அராபியன் ஆக முடியாதுல்ல. இந்தியன்னா புழுத்த அரிசி இப்போ திங்கிறவன். இப்போ மட்டும்தான் மோடி மட்டும் கோட்டு சூட்லாம் மாட்டிட்டு நிற்பான். இந்த இப்போ என்னத்தையே மாட்டிட்டு நிற்கிறான். அவன் கோட்டும் கூட கிடையாது, வேறு எதையும் மாட்டிக்கிட்டு. ஒரு ட்ரெஸ்ஸு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு விலையில் புழுத்தரிசி சாப்பிட்ற நாட்டினுடைய பிரதமர் அவர். அவ்வளோ எளிமையாக இருக்கார். இப்போ வெங்கட்ரமன் என்ன செய்ய போகிறாரு? நாங்கள் வாங்கிறது 60% மக்கள் சர்க்கரை, பருப்பு, ஆயில் இதை தான் போய் வாங்குகிறாங்க. நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளார பின்னாடியே ஒரு மெசேஜ் வருது. ஆர்ஆர்னா ரா ரைஸ் பச்சரிசி 10 கிலோ, பிஆர் பாயில்டு ரைஸு 10 கிலோ வழங்கிட்டதா மெசேஜ் வருது. 20 கிலோ அரிசியினுடைய விலை எவ்வளவு? அரசு ஒதுக்குறது, அரசு தான் ஒதுக்குது. நமக்கு ஓசியில் கொடுக்குறாங்க. சரி, அந்த ஓசி அரிசியினுடைய மதிப்பு எவ்வளவு? 400 ரூபா, 40 ரூபா வச்சுட்டா கூட 800 ரூபா விலை. ஒரு குடும்பத்துக்கு 800 ரூபாயை ஃப்ராட் பண்ணுறான், ஏமாத்துறான். இந்த காசு எங்கே போகுது? ஏற்கனவே இருந்த முழுக்க ஃப்ராடு கம்பெனி, திமுக அதிமுக ஃப்ராடு கம்பெனி கடந்த 60 ஆண்டுகளாக திருடியே பொழைச்சிக்கிட்டு இருக்கான். கொளுத்த திருட்டு. இதை தடுக்க ஐயா மோடி, 56 இன்ச்சு மோடி எந்த முயற்சியும் எடுக்கலை. ஒரு அதிகாரி மேலே வழக்கு தொடுக்கணுன்னா அவன் தலைமை அதிகாரிகிட்ட அனுமதி வாங்கணுங்கிறான். எப்போ தலைமை அதிகாரிகிட்ட அனுமதி வாங்கி எப்போ வழக்கு தொடர்ந்து? ஏற்கனவே அறப்போர் இயக்கம் காத்திருப்பில் இருக்கான் வருஷ கணக்கில் தலைமை அதிகாரி அனுமதிக்காக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெங்கட்ரமணை அந்த பொறுப்புக்கு வந்திருக்காரு. தடுப்பாரா?
பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக ஆட்சியில் 15 லட்சம் கோடி அளவிற்கு சுருட்டல் நடந்தது, சுருட்டினார்கள். இப்போது விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். 5 நயா பைசா எனக்கு தேவையில்லைன்னு சொன்னார். வரவேற்க வேண்டிய ஒன்று, பாராட்டுக்குரிய ஒன்று. அமைச்சரும் அவர் வழியில்தான் இருப்பார், நம்புகிறோம். ஆனால் இந்த திருட்டை யார் தடுக்கிறது? இந்த பணம் எங்கேயோ ஒரு இடம் போகுது, உங்களுக்கு கமிஷன் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் பிரிச்சுக்க போகிறான். யார்? மந்திரி வெங்கட்ரமணன் வேணான்ட்டாரியா? சரி, மாதத்துக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும், பருப்பில் கிலோவுக்கு 40 ரூபா 50 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு வாங்கின மாதிரி கணக்கு காட்டி அது ஒரு பல கோடி ரூபா மாதத்துக்கு, வருஷத்துக்கு. அரிசியில் பெருங்கோடி 20% அரிசி. ரேஷன் அரிசியை விற்று இவன் சுருட்டிகிட்டு இருப்பான், அதிகாரிகளுக்கு கொடுத்துட்டு அதிகாரிங்க மட்டத்தில் பிரிச்சுப்பான். மந்திரிக்கு மட்டும் வேணான்னு சொன்னார்னா பரவாயில்ல, ரொம்ப நல்லதாக போச்சுன்ட்டு அவனுங்களே பங்கு பிரிச்சுட்டு போகலாம். என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.